நன்னெறி கதைகள். கதையோட தலைப்பு காரசார பானிபூரி. உங்களுக்கு பானிபூரி பிடிக்கும்னா நம்மளோட சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு, அப்படியே வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. கதையை முழுசாக பாருங்கன்னு. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். இவங்க தான் ராமசாமி, கல்பனா. இவங்களுக்கு 3 ஆம்பளை பசங்க. இந்த ராமசாமி எப்போவுமே காலையில் எழுந்திரிச்சதும் பேப்பர் படிக்கிற பழக்கம் இவங்களுக்கு இருக்குது. ஒரு நாள் கூட பேப்பர் படிக்காமல் இருந்த நாளே கிடையாது. தினம் தினம் காலையில் இவங்களுக்கு இதுதான் வேலை. வீட்டு நிலவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நாட்டு நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. சின்ன வயசுலேருந்தே இவங்க அப்படி தான். எப்போவும் நியூஸ் பார்க்கணும், அப்புறம் டிவிலையும் நியூஸே தான் பார்த்துட்ருப்பாங்க. இவங்களோட மனைவி, ஏன் தான் நீங்கள் எப்போ பார்த்தாலும் நியூஸே பார்த்துட்ருக்குறீங்க, உங்களுக்கு போர் அடிக்காதா? எங்களுக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஆர்வமே வரமாட்டேங்குது. நீங்கள் எப்போ பார்த்தாலும் நியூஸ் பேப்பர் படிச்சுட்ருக்குறீங்க, அதை விட்டால் டிவிலையும் நியூஸ் தான் பார்க்குறீங்க. உங்களுக்கு மட்டும்தான் இது மாதிரி நியூஸ் மேலே இவ்வளோ பிரியம் இருக்குது போல இருக்குது. சரி சரி, என்னமோ பண்ணுங்க அப்படின்னு அவங்களோட மனைவியும் விட்டுட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் நியூஸ் தான் படிப்பான்னு சொல்லிட்டு மாங்கு மாங்குன்னு பேப்பரை படிச்சிட்ருக்கிறாரு ராமசாமி. ஆனால் கல்பனா இவங்களோட கணவன் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே காலையில் சீக்கிரமாக எழுந்திருச்சு குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க. அது தினமும் இவங்களோட பழக்கம். அப்படி தான் இன்றைக்கும் கோவிலுக்கு கிளம்பிட்டாங்க. ஆனால் இவங்க 3 பேர் அக்கா தங்கச்சிங்க இருக்கிறாங்களே, இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் என்ன விதவிதமாக சாப்பிடலாம் அப்படிங்கிற பேச்சு தான் டிஸ்கஷன் ஓடிட்டே இருக்கும். காலையில் தான் ஆகுது, விடிஞ்சதும் கூட நம்ம இன்னைக்கு அது சாப்பிட்லாமா இது சாப்பிட்லாமா என்ன சாப்பிட்றதுக்கா அப்படின்ட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்ருக்குறாங்க. இவங்களோட மாமா ராமசாமியும் பேப்பர் படித்து முடிச்சுட்டு வந்துட்டாங்க. என்னம்மா, காலையிலேயே 3 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க? உங்கள் அத்தை கோவிலுக்கு போனாலே வந்துட்டாளா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போன்னு பார்த்து அவங்களோட மனைவியும் வந்துட்டாங்க. அதோ வந்துட்டாங்க பாருங்க மாமா, நீங்கள் கேட்டோன்னையும் அத்தை ஒரே நிமிஷத்தில் வந்துட்டாங்க. அவங்களுக்கு 100 ஆயுசு போல இருக்கு. நீங்கள் நினச்சதும் வந்துட்டாங்களே. பாருங்க அத்தை, உங்களை பற்றி இப்போதான் மாமா பேசிகிட்டு இருந்தாங்க, அதுக்குள்ளேயும் எப்படி வந்தீங்க? 2 பேரும் அவ்வளோ பாசமா? சரி சரி, நாங்கள் போய் வேலையை பார்க்குறோம். இன்னைக்கு என்ன சமைக்கலாம் அத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, சரி, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன், அதுக்கப்புறம் சொல்லட்டுமா? வெயிலில் போயிட்டு வந்தது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது, அதனால் கொஞ்ச நேரமா அப்படிங்கிறாங்க. சரி சரி அத்தை, நாங்கள் ஃப்ரிட்ஜில் என்னென்ன காய்கறிகள்லாம் இருக்குது, இல்லைன்னா கடையில் போய் வாங்கிட்டு வரணுமான்னு நாங்கள் பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னு இவங்க 3 பேரும் போயிட்டாங்க. அண்ணன் தம்பிங்க 3 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. ஏய், எனக்கு வேற பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்க வேற இன்னும் வீட்டில் சமைக்கவே ஆரம்பிக்கலையா. இவங்க எப்போ சமைக்கிறது, நம்ம எப்போ சாப்பிட்றது? ஆ, ஏதாச்சும் வெளியில் போய் சாப்பிட்டுட்டு வருவோமா அப்படிங்கிறாங்க ஒருத்தவங்க. போகலாம் போகலாமே, எனக்கும் வயிற்றுக்குள்ளே ஏதோ சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. போய் வெளியிலையே சாப்பிட்டுட்டு வந்துடுவோம், அதுக்குள்ளேயும் அவங்க சமைச்சு முடிச்சிடுவாங்க, வந்து கொஞ்சமாக சாப்பிட்டுக்க வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க இன்னொருத்தர். டேய் வேணாண்டா, இவங்க தான் இப்போ தான் போயிருக்கிறாங்கல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும், கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணால் என்ன குறைஞ்சா போயிட போகிறோம் அப்படிங்கிறாங்க அவங்களோட அண்ணன். சரி சரி, நீ சொல்லிட்டல்ல, இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, அமைதியாக இருப்போம் அப்படின்ட்டு 3 பேரும் போய் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்குறாங்க. கல்பனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னாங்க எனக்கு வர டயர்டாக இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரேன்னு. ஆனால் அவங்களால கொஞ்ச நேரம் கூட பொறுமையாக இருக்க முடியல. பாவம், அவங்க 3 பேரும் கஷ்டப்பட போகிறாங்க, நம்மளோட ஹெல்ப் அவங்களுக்கு கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு அவங்களும் காய்கறி கட் பண்ணி தர்றதுக்காக வந்துட்டாங்க. சுஜி ஒரு பக்கம் டிஃப்ரெண்ட்டாக ஊத்தாப்பம் போட போகிறேன்னு சொல்லிட்டு நல்லா காய்கறிகள் எல்லாம் போட்டு சூப்பராக சுட சுட ஊத்தாப்பம் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. கவிதாவும் வினிதாவும் மற்ற வீட்டில் உள்ள வேலைகளை ஷேர் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க 3 பேருமே எப்போவும் ஒத்துமையாக தான் இருப்பாங்க. அது இல்லாமல் ஒவ்வொருத்தரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இவங்கள பார்த்தா ஒரே கண்ணு வச்சுருவாங்க போல இருக்குது. அண்ணன் தம்பிங்க எவ்வளோ ஒத்துமையோ அதே மாதிரி இந்த அக்கா தங்கச்சிங்களும் ஒத்துமையாக இருக்கிறாங்க. அவங்களோட அத்தா மாமாவுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாரும் ஒத்துமையாக இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அதை விட வேறு என்ன சந்தோஷம் வேணும்? அதனால் அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. அவங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது. இவங்க வீட்டில் எப்போவுமே சிரிப்பு சத்தமாக தான் இருக்கும். இவங்க வீட்டு வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு சுஜி வேலையை முடிச்சிட்டாங்களான்னு, இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாமான்னு 2 பேரும் வந்துட்டாங்க.
என்னக்கா நீங்கள் எப்போ பார்த்தாலும் எல்லா வேலைகளையும் நீங்களே ஒருத்தராக பார்த்துட்ருக்குறீங்க. சமையல் வேலைங்கிறது சாதாரணம் கிடையாதுல்ல. ஆ நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோமே. எவ்வளோ பேருக்கு சமைக்கிறீங்க. தினம் தினம் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குக்கா. நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இருக்கு. வாங்க வாங்க இந்த பக்கம் அப்படிங்கிறாங்க. அட நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்ருக்கிறீங்க? நான் மட்டுமா எல்லா வேலைகளையும் செய்கிறேன். அத்தை காய்கறிகள் எல்லாத்தையும் அவ்வளோ காய்கறிகள் இருந்துச்சு. மொத்தத்தையும் கட் பண்ணி தந்துட்டாங்க. நீங்கள் வீட்டு வேலைகள் எல்லாம் ஒவ்வொன்றும் செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க. சமையல் வேலை மட்டும்தானே நான் செஞ்சுருக்கிறேன். இதில் என்ன இருக்குது? வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. வாங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க. குகனு, குமரேஷு, குமார் 3 பேரும் டிவியில் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருந்தாங்க. குமரேஷும் இந்த குகனும், ஏய் கொஞ்சம் இருடா, இந்த ஒரே ஒரு ஓவர் மட்டும் பார்த்துட்டு போயிடலாமே, விறுவிறுப்பாக போயிட்டுருக்குல்ல, இரு இரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குடா அப்படிங்கிறாங்க. அட நீங்கள் வேற, எப்போ பார்த்தாலும் இதே தான். உங்களுக்கு கிரிக்கெட் பார்க்க வந்துட்டாலே டிவிலேருந்து வரவே மாட்டீங்க. எனக்கு வேற பசிக்குது. நீங்கள் வேணும்னா நின்று ஒரு ஓவர் என்ன எல்லா ஓவரையும் பார்த்துட்டே வாங்கன்னா அதுக்குள்ளேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. ஏய் ஓவராக பண்ணாதடா, இருடா அப்படிங்கிறாங்க. ஆ நீங்கள் வாங்க, நான் சாப்பிட்டுட்டே இருக்கிறேன். அம்மா எனக்கு பசிக்குது, சாப்பாடு எடுத்து வைங்க அப்படிங்கிறான் இந்த குமார். சரி சரி வாங்க வாங்க, ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு சேட்டை பண்ணிகிட்ருக்குறீங்களே, வாடா வா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த குமார் மட்டும் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. காய்கறி எல்லாம் போட்டு ஏதோ வித்தியாசமான தோசை செஞ்சுருக்கிறீங்க. இது பேர் தோசையா என்னது அப்படின்னு கேட்குறான். இது பேர் தோசை கிடையாது, ஊத்தாப்பம் அப்படிங்கிறாங்க. ஊத்தாப்பமா? சரி சரி, இருந்தாலும் இதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குதே. காய்கறி எல்லாம் எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் இது மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு விரும்பி சாப்பிட்றாங்க. ஒவ்வொருத்தராக வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கும் 3 பேரும் ஒன்றா கிளம்பிட்டாங்க. இந்த கல்பனாவுக்கு எப்போ பார்த்தாலும் தூக்கம் மட்டும் எப்படி தான் வரும்னே தெரியாது. ஊன்னா தூங்கிட்டே இருப்பாங்க. மதியானம் ஆயிடுச்சா தூங்கிட்டாங்க. அதுலேயும் இவங்களோட குரட்ட சத்தத்தை மட்டும் கேட்கணுமே, அவ்வளோதான். எல்லாருமே எந்திரிச்சு ஓடிடுவாங்க. அந்த அளவுக்கு பயங்கர சவுண்டாக இருக்கும். இவங்க 3 பேராலையும் சிரிப்பு அடக்கவே முடியாது. சிரிச்சுட்டே இருப்பாங்க. சாயங்காலமே ஆயிடுச்சு. நம்ம வேணும்னா வெளியில் போய் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு வருவோமா அப்படின்னு இந்த கவிதா கேட்குறாங்க. ஸ்நாக்ஸா? வெளியிலையா? நம்ம காளான் வாங்கி சாப்பிட்லாமா அப்படின்னு இந்த சுஜி சொல்கிறாங்க. காளானா? அக்கா வேண்டாங்க்கா, அது ரொம்ப காரமாக இருக்கும். வேணாம் வேணாம், அப்படின்னா சாண்ட்விச் செஞ்சு சாப்பிட்லாமா? ஏய் வெளியில் போய் சாப்பிட்லான்னு சொல்லிகிட்ருக்குறோம், நீ வீட்டுக்குள்ளேயே ஏதாவது சொல்லிகிட்ருக்குற. வேற ஏதாச்சும் சொல்லு. ஆ பானிபூரி சாப்பிட்லாமா? ஆமாம் ஆமாம், ரொம்ப நாள் ஆகுதுல்ல. அக்கா அக்கா, நம்ம எல்லாரும் பானிபூரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுல்ல. இன்னைக்கு எல்லாருமா சேர்ந்து நம்ம பானிபூரி சாப்பிட்லாமா? அங்கே புதுசாக ஒரு கடை திறந்துருக்குறாங்களாம், அங்கே போய் சாப்பிட்டுட்டு வருவோமே அப்படிங்கிறாங்க. அப்படியா? கடை திறந்துருக்குறாங்களா? நான் பார்க்கவே இல்லையே அப்படிங்கிறாங்க இந்த கவிதா. அதுவா? 2 நாள் ஆகுதுக்கா. நான் அன்னைக்கு பார்த்தேன், யாரோ சொல்லவும் செஞ்சாங்க. அங்கே நல்லா இருக்குதான், அதனால் அங்கே போய் சாப்பிட்லாமா அப்படிங்கிறாங்க. நம்ம போயிட்டு பானிபூரி சாப்பிட்றோன்னு சொன்னோன்னா என்ன சொல்லுவாங்க? வீட்டில் நல்லா திட்டு விழும். பானிபூரிக்காக நீங்கள் அவ்வளோ தூரம் நடந்தா போக போகிறீங்க, வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. அதனால் நம்ம வேணும்னா கோவிலுக்கு போயிட்டு வரும்பொழுது பானிபூரி சாப்பிட்டுட்டு வருவோமா? ஆ அப்படின்னா வீட்லேயும் திட்டு விழாது, கண்டிப்பாக நமக்கு பிடிச்சதையும் சாப்பிட்டுக்கலாம்ல. என்னக்கா 2 பேரும் நான் சொல்கிறது கரெக்டு தானே அப்படிங்கிறா இந்த வினிதா. கரெக்டு தான், அதுக்கு நம்ம சொல்லிகிட்டே போயிடலாம்ல அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு போயிட்டு தான் கண்டிப்பாக திட்டு விழும்க்கா. வேணாம் வேணாம், நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரும்பொழுதே சாப்பிட்டுக்கலாம், அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு இவங்க 3 பேரும் கோவிலுக்கு போக போகிறோம் அப்படின்னு இவங்களோட அத்தைக்கிட்டையும் மாமாக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. வர்றதுக்கு நேரம் ஆகுது ஆகுது, ரொம்ப நேரம் ஆகுது. இவங்க கோவிலில் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கே கொடுத்த பிரசாதத்தையும் சாப்பிட்டுட்டு வர்ற வழியில் தான் அந்த பானிபூரி கடை. செம சூப்பராக இருக்குது வாசனை. ஆஹா அக்கா, இந்த கடை தான்க்கா நான் சொன்னேன், வாங்க வாங்க அப்படின்ட்டு 3 பேரும் போயிட்டு அந்த காரசாரமான பானிபூரியை வாங்கி சாப்பிட்றாங்க. அதுக்குள்ளேயும் அவங்களோட அத்தையே, என்னாச்சு போனவள்களை ஆளையே காணோம், ஃபோனையும் எடுத்துகிட்டு போகலை, என்ன ஏதோ தெரியலையே அப்படின்ட்டு அவங்க பதறி போய் வராங்க. பார்த்தா இவங்க 3 பேரும் பானிபூரி சாப்பிட்டுட்ருக்குறாங்க. ஏய் என்னம்மா பண்ணிகிட்ருக்குறீங்க? கோவிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு இங்கே நின்று பானிபூரியா சாப்பிட்டுட்ருக்குறீங்க?
காலையில் போகும்பொழுது பானிபூரி கடையெல்லாம் கிடையாது. சாயங்காலம் உஷாரா நீங்கள் மட்டும் கோவிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு வரும்பொழுது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்களா? ஒழுங்கா எனக்கும் சேர்த்து வாங்கி கொடுங்க, இல்லைன்னா நான் வரவே மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க குழந்த மாதிரி அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாரேன், அத்தை பானிபூரி கேட்குறாங்க, இதெல்லாம் அவங்க சாப்பிடுவாங்களான்னே தெரியல. சரி வாங்கி கொடுத்து பார்ப்போம். இதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டிலே சொல்லிகிட்டே வந்திருக்கலாம். சரி சரி வாங்க, இன்னைக்கு பாரு ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் சொல்லி கடைசியில் மாட்டிக்கிட்டோம். அத்தையும் பாரு அடம் பிடிச்சி பானிபூரி வேணுங்கிறாங்க. அத்தை நீங்கள் நிஜமாக சாப்பிடுவீங்களா? இது கொஞ்சம் காரமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நான் சாப்பிடுவேன், நீங்களே சாப்பிட்றீங்கல்ல ஸ்நாக்ஸ் எல்லாம், எனக்கும் ஆசையாக இருக்குது. சின்ன சின்ன பசங்கள்லாம் இதை அப்படியே எடுத்து ஒரே வாயில் லபக்குன்னு போட்டு எப்படியோ மென்று முழுங்கிடுறாங்க. எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசையாக தான் இருந்துச்சு. நான் இதெல்லாம் கேட்டால் என்னை கிண்டல் பண்ணுவீங்களோ அப்படின்ட்டு தான் நானும் கேட்காமலே இருந்தேன். இன்னைக்கு தான் நீங்கள் வசமாக மாட்டிக்கிட்டீங்கல்ல. எத்தனை நாளாக இப்படியெல்லாம் நடக்குதோ தெரியல. இதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு பண்ணாதீங்க, எனக்கும் சேர்த்து வாங்கி கொடுத்துருங்கண்ணே, நம்மலாம் ஒன்றா சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க. சரி அத்தை சரி அத்தை, இதுக்கப்புறம் உங்களை விட்டுட்டு நாங்கள் எங்கேயும் வரமாட்டோம். அண்ணா அண்ணா, அத்தைக்கு ஒரு பிளேட் பானிபூரி போட்டுருங்க, காரம் கொஞ்சம் மீடியமாக அப்படிங்கிறாங்க. ஆஹா இல்லை இல்லை, எல்லாருக்கும் போடுற மாதிரியே போட்டுருங்களேன், அப்போது தானே அவங்கள மாதிரி நானும் சாப்பிட முடியும். சரி சரி போட்டுருங்கண்ணே அப்படின்ட்டு காரசாரமான பானிபூரியை எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் சந்தோஷமாக போயிட்டாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒற்றுமையே வலிமை. ஆமாம் நிஜம்தான். ஏன்னா ஒற்றுமையாக இருந்தோம்னா அதில் நிறைய சந்தோஷங்கள் நிறைவாக இருக்கும். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், இதில் எப்படி மிகப்பெரிய சந்தோஷத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு கிடையவே கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களையும் நாம் ரசிக்க கற்றுக்கிட்டோன்னா அதில் தாங்க மிகப்பெரிய சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கு. எப்பவும் சந்தோஷமாக இருங்க, ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் எல்லாம் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு சூப்பராக சுவாரஸ்யமான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.